சரவணபவ ஜோதிட அறிவாலயம் மற்றும் பரணி அஸ்ட்ரோவேல்டு யூடியூப் சேனல் இணைந்து வழங்கக்கூடிய யார் இந்த வார ஜோதிட வல்லுனர் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. யார் இந்த வார ஜோதிடர் வல்லுனர்னு அப்படின்னா நான் தான் அந்த ஜோதிட வல்லுனர். ஏன்னா நம்ம எப்பயுமே நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் மூலமாக ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட்டை நம்ம ஒவ்வொரு வாரத்திலையும் கூப்பிடுவோம். இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் எல்லாம் யாரும் இல்லை, நானே தான் இந்த வார ஜோதிட வல்லுனர். வல்லுனர் கூட மாணவர்னே நான் அதுலதான் நான் ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறேன். ஏன்னா மாணவர் அப்படின்னா அடுத்தடுத்து சில விஷயங்களை புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வல்லுநர்ன்ட்டாருன்னா வேற விஷயத்த கத்துக்கவே முடியாது. மாணவரா இருக்க வரைக்கும் தான் எல்லா விஷயங்களையும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இவர் வல்லுநர் ஆயிட்டாரு, இனிமேல் இவருக்கு விஷயத்தை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவார். அப்ப இன்னைக்கு நம்ம யார் இந்த வார ஜோதிட வல்லுனர் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா, வாஸ்துப்படி உங்க வீடு பழைய வீடா இருந்தாலும் சரி, புது வீடா இருந்தாலும் சரி, வாஸ்துப்படி உங்க வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விழிப்புணர்வு சார்ந்த வாஸ்து பதிவை தான் இன்னைக்கு நம்ம பரணி அஸ்ட்ரோவேல்டு யூடியூப் சேனல்லையும் சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் மூலமாக உங்களுக்கு நாங்க வழங்குறதுல மிகவும் பெருமைப்படுறோம். முதல்ல நம்ம விஷயத்துக்கு போயிடுவோம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள். பொதுவா வாஸ்துப்படி வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வச்சோம்னா, பொதுவாவே வாஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பஞ்சபூதங்களுடைய தன்மையில அடிப்படையில இயங்குறது தான் வாஸ்து. அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னா, வாஸ்து அப்படிங்கிறது உண்மையான ஒரு அபூர்வமான ஒரு விஷயங்கள் தான். இந்த பஞ்சபூதங்கள் இல்ல அப்படின்னா நம்ம வாஸ்துலயும் நம்ம சொல்லிட்டே போயிடலாம். நவகிரகங்கள் இல்ல அப்படின்னா ஜோதிடம் இல்ல அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு போலாம். நம்ம எப்படி இன்னைக்கு நவகிரகங்களையும் ஒரு ஜோதிடத்தை அடிப்படையா வச்சு நம்ம இயங்குறோமோ, அதே மாதிரி பஞ்சபூதங்களை எப்படி நம்ம வாஸ்துக்கு வந்து வச்சு இயங்குறோமோ அதை வச்சுதான் நம்ம வாஸ்து பத்தி நம்ம பேச போறோம். அப்ப இந்த பஞ்சபூதங்கள்லாம் என்ன அப்படின்னா, நிலம், நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுதான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சரியான ஒரு இடத்துல நம்ம சரியான முறையில அமைக்கணும். சரியான முறையில அமைக்கணும்னா, ஒரு பிளாட் ஒண்ணு நீங்க வாங்குறீங்க, அதை வந்து நம்ம வந்து இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒரு லைவ்ல நேரடியா ஒரு படமாட்ட போட்டு காமிச்சாதான் உங்களுக்கு புரிதலாக இருக்கும். அது படிச்சவங்களுக்கும் சரி, படிக்காதவங்களுக்கும் சரி, ஒரு சாதாரண ஒரு அடிப்படை மக்களுக்கு கூட புரியும். அப்ப இந்த நிலம் எங்க இருக்குது, நீர் எங்க இருக்குது, காற்று எங்க இருக்குது, ஆகாயம் எங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் முதல்ல தெரிஞ்சுக்கணும் எதா இருந்தாலுமே. அப்ப நீங்க ஒரு வாங்குறீங்க, ஒரு பிளாட் வாங்குறீங்க, ஒரு 60க்கு 40ன்னு ஒரு பிளாட் வாங்குறீங்க, இல்ல ஒரு 50க்கு 40ன்னு பிளாட் வாங்குறீங்க, ஒரு மனையை தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்ப அந்த மனையை தேர்ந்தெடுக்கிறப்ப நிறைய பிளாட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிளாட்டை போய் பாக்குறோம்னா இப்படித்தான் ஒரு பிளாட் ஒண்ணு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பிளாட் இருக்கும். அப்ப இந்த பிளாட்ல எப்பயுமே நம்மளுக்கு ஒரு திசையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப திசைங்கிறது வடக்கு, மேல எப்பயுமே வடக்கு வரும், கீழே தெற்கு வரும், சைடுல கிழக்கு வரும், மேற்கு வரும். இப்படித்தான் ஒரு பிளாட் இருக்கும். இது வடக்கு பார்த்த பிளாட். இது ஒரு 60க்கு 40 ஒரு பிளாட்னு வச்சுக்கோங்க. 60க்கு 40 அப்படின்னா தென்வடல் ஒரு 60 அடி நீளம், கிழமேல் ஒரு 40 அடி அகலம் அப்படிங்கறத வச்சுக்கிறோம். அப்ப இதுல நம்மளுக்கு நிலத்தத்துவம் எங்க இருக்குது, நீர் தத்துவம் எங்க இருக்குது, காற்று தத்துவம் எங்க இருக்குது, நெருப்பு தத்துவம் எங்க இருக்குது அப்படின்னா, பொதுவா உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே நம்ம சில அடிப்படை விஷயங்களை கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு அந்த டெப்தோட கொடுத்துட்டு போனா தான் நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த நீர் தத்துவம் அப்படிங்கிறது முதல்ல திசைகள் அப்படின்னா 8 திசைகள் அப்படிங்கிறது தெரியும். அப்ப நம்ம குபேர அதிர்ஷ்டக்கலை வாஸ்துல நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறோம், 16 திசைகள் அப்படிங்கிறது தான் ஒரு முன்னேற்றமான ஒரு வீட்டை வடிவமைப்பிற்கு உண்டான திசைகள் 16 திசைகள். அப்ப அந்த 16 திசைகள் அப்படின்னா ஒவ்வொரு சைடுலயும் பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா திசை வந்து கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு அப்படிங்கறது நம்ம சொல்றோம். இதையே அந்த 4 மூலையில் இருக்கக்கூடிய கார்னர் பாயிண்ட வந்து ஒவ்வொரு திசையா சொல்றோம். ஆக மொத்தம் 8 திசை. இப்ப இந்த மேட்டர் பாத்துக்கங்க. இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு அப்படின்னா
இந்த வடக்கும் கிழக்கு இந்த சந்திக்கக்கூடிய இந்த டெட் எண்ட் பாயிண்ட்ங்கிறது தான் வடகிழக்குன்னு பேரு. பொதுவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது என்னடா இதே மாதிரி அப்படின்னு நினைக்க வேணாம். அந்த எப்பயுமே ஒரு பேசிக் ஒரு வண்டி எடுத்தோம்னா எடுத்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் கியர் போட்டு 2வது கியர் போட்டு இப்படி போனா தான் அந்த வண்டி ஒழுங்கா போகும். நீங்க எடுத்த உடனே டக்குன்னு 4வது கியர் போட்டீங்கன்னா வண்டி டொடுக்கு 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 டொடுக்குங்க வண்டி நின்னு போயிடும். அத கிளட்ச கரெக்டா கையை விட்டு அந்த ஹேண்டில் பண்ணி ஓட்டுறவன் கரெக்டா ஓட்டிடுவான். புதுசா இருக்கிறவன் ஆஃப் ஆயிருவான். அப்ப அடிப்படை தத்துவங்கள் என்ன அப்படின்னு தெரியணும். வடக்கு கிழக்கு வடகிழக்கு அப்படிங்கிறது இந்த திசை. அதே மாதிரி தெற்கும் கிழக்கு இந்த சந்திக்கக்கூடிய இந்த மையம் அப்படிங்கிறது தென்கிழக்குடைய திசை. அதே மாதிரி இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த மையத்தோட திசை தென்மேற்கு அப்படின்னு பேரு. அதே மாதிரி வடக்கும் மேற்கும் இந்த சந்திக்கக்கூடியது வடமேற்குன்னு பேரு. அப்ப இதுதான் பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய திசைகள். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த டெட் எண்டு வடகிழக்குன்னு பேரு. தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த டெட் எண்டு மையம் அப்படிங்கிறது தென்கிழக்குன்னு பேரு. தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த டெட் எண்டுங்கிறது தென்மேற்கு மூலைன்னு பேரு. வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த டெட் எண்டுங்கிறது வடமேற்கு மூலைன்னு பேரு. இதுல இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் எங்கெங்க இருக்கும் அப்படின்னம்னா, வடகிழக்கு அப்படிங்கறத சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வடகிழக்குங்கிறது தான் நீருடைய தத்துவம். அப்ப இந்த வடகிழக்குங்கிறது தான் இந்த இடம் தான் நீருடைய தத்துவம். அதே மாதிரி தென்கிழக்கு அப்படிங்கக்கூடியதுதான் நெருப்புடைய தத்துவம். அதே மாதிரி தெற்கு மேற்கு அப்படிங்கக்கூடிய அந்த தென்மேற்கு மூலைங்கிற பாத்தீங்களா, அதுதான் நிலத்துடைய பங்கு இருக்கக்கூடிய இடம், நிலத்தத்துவம். வடக்கு மேற்கு அப்படிங்கக்கூடிய சந்திக்கக்கூடிய இந்த வடமேற்கு அப்படிங்கிறது தான் காற்றுடைய தத்துவம். அதாவது சிம்பிளா சொல்ல போனா இந்த 60க்கு 40ங்கிற ஒரு பிளாட்ட சரியா 4ஆ பிரிக்கிறீங்க. இந்த ஒரு பார்ட் நீரு, இந்த ஒரு பார்ட் நெருப்பு, இந்த ஒரு பார்ட் நிலம், இந்த ஒரு பார்ட் காற்று. இதுதான் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப புதுசா வீடு கட்டுறவங்களா இருந்தாலும் சரி, பழைய வீடு ஏற்கனவே கட்டி இருந்தாலும் சரி, நீங்க வாஸ்துப்படி உங்க வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்மெட் தெரியணும். ஃபார்மெட் தெரியணும் என்ன, இந்த 60க்கு 40ங்க கூடிய இந்த இடத்துல முதல்ல உங்க வீடு நிலத்தத்துவத்துல இருக்குதா, இல்ல நீர் தத்துவத்தில் இருக்குதா, இல்ல காற்று தத்துவத்தில் இருக்குதா, இல்ல நெருப்பு தத்துவத்தில் இருக்குதா அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். பழைய வீடு கட்டினவங்க. புதிய வீடு கட்டுறவங்க என்ன பண்ணணும், நீங்க நெருப்பு தத்துவத்துல வீடு கட்ட போறீங்களா, இல்ல நிலத்தத்துவத்துல வீடு கட்ட போறீங்களா, இல்ல காற்று தத்துவத்துல வீடு கட்ட போறீங்களா, நிலத்தத்துவத்தை நெருப்பு தத்துவத்துல கட்ட போறீங்களா, இந்த லாஜிக் முதல்ல தெரியணும். அப்ப இப்படி ஒரு இடம் இருக்குது 60க்கு 40 அப்படின்னா முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. பழைய வீடு கட்டினவங்க உங்க வீடு முதல்ல நிலத்தத்துவத்துல இருக்கணும். புதுசா வீடு கட்டுறவங்களும் நிலத்தத்துவத்துல தான் இருக்கணும். அப்ப இந்த புதுசா கட்டுறவங்களை ஃபர்ஸ்ட் பேசுவோம், பழசா இருக்கிறவங்க 2வது பேசுவோம். அப்ப புதுசா இருக்கிறவங்க எங்க முதல்ல வீட்டை ஸ்டார்ட் பண்ணணும், நிலத்தத்துவத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இந்த நிலத்தத்துவம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கக்கூடிய இந்த இடம் தான் முதல்ல நிலத்தத்துவத்துக்கு உண்டான இடம். அப்ப இப்படி ஒரு 60க்கு 40 ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணீங்கன்னா முதல்ல இந்த நிலத்தத்துவம் எங்க அப்படிங்கிறது இந்த இடத்துலதான் முதல்ல வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளை உருவாக்கும். அப்ப இந்த நிலத்தத்துவத்துல ஒருத்தர் வீடு அமைக்காம எனக்கு இடம் இப்படி இருக்குதுன்ட்டு எடுத்த உடனே நாங்க ஒரு பக்கம் போயிருந்தோம் வாஸ்து பார்க்க. எங்க எந்த ஊருக்கு போயிருந்தோம் சதீஷ்? தூத்துக்குடியில போயிருந்தோம். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 60ங்கிற மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல இதே மேட்டர் தான். புது வீடு தான் கட்டுறாங்க. பணங்காசு பிரச்சனை இல்ல. ஏற்கனவே ஒரு பெரிய சாஸ்திரம் தெரிந்த ஒரு ஜோதிடர், அனுபவங்கள் வாய்ந்த ஜோதிடராமா அந்த ஊர்ல. நம்ம யாரையும் குறை சொல்லல. ஏன்னா காசு அப்படிங்கிறது ஒரே காசு தான். அது இன்னைக்கு 2000 நோட்டு இனிமேல் செல்லாது. நேத்தோட முடிஞ்சு போச்சு. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, வீட்டை எல்லாமே சதிச்சுட்டாங்க. சதிச்சு எல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க. ஆல்ரெடி நூலை கட்டி ரெடியா வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்த நாங்க போய் பாக்குறோம். அதே வடக்கு பார்த்த பிளாட் தான். பேசுறப்ப அது ஞாபகம். அந்த இடத்துல வீடை எல்லாம் மார்க் பண்ணி குச்சி அடிச்சு ஒரு பக்கம் அஸ்திவாரம் பறிச்சு போட்டு மூடிட்டாங்க. எங்க போட்டிருக்கிறாங்க, நிலத்தத்துவத்துல நம்ம இங்க போடுறதுக்கு பதிலா இந்த அக்னி தத்துவத்துல இந்த இடத்துல வீட்டை போட்டாங்கப்பா. போட்டு அஸ்திவாரம் போட்டாங்களா. இத்தனைக்கு அந்த ஏரியா பூரா அவருதான் வாஸ்து பாப்பாரு, அவருதான் ஜோதிட வல்லுநரா. அப்ப இங்க போட்டோம்னா என்ன ஆகும்,
நெருப்பு தத்துவம் தான் அந்த வீட்டுல இயங்கும். வீட்டை குழிய போட்டு பறிச்சு முதல்ல கல்ல எல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. முதல்ல என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க சொன்னதே வீடு வேலை குழிய பறிச்சு கல்லு போடவே முதல்ல கணவனும் மனைவிக்கு முதல்ல சண்டை வந்துருச்சாம். ஆரம்பிச்சதுல இருந்தே சண்டையா இந்த மூலையில போட்டதுக்கு அப்புறம். அடுத்தது வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டாராம் ஒரு டைமா. ஏன்னா இந்த இடத்துல யார் இருக்கிறாங்க? நெருப்புனா என்ன சொல்றேன்? நெருப்புனாவே கடன், நோய், வம்பு, வழக்கு, பிரச்சனை. அப்ப இதுல என்ன தெரியணும்னா, ஒவ்வொரு மூலையில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுடைய தெய்வங்கள் தெரியணும். அந்த தெற்கு பக்கத்துல எந்த தெய்வம் இருக்குது, வடக்கு பக்கத்துல எது இருக்குது, கிழக்கு பக்கத்துல எது இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். பொதுவா தென்கிழக்கு திசையில ஒரு வீட்டை அமைக்கிறாங்கன்னா, தென்கிழக்கு திசையுடைய காரகம் என்ன? நம்ம குபேர அதிர்ஷ்டகலை வாஸ்துல எல்லா காரகங்களையும் நிறைய நம்ம சொல்லி சொல்லி அனுபவம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த வாஸ்து அப்படிங்கிறது நம்ம சும்மா 2 புஸ்தகத்தை பார்த்துட்டு, இல்ல ஒரு 10 நாள் ஒரு 10 வீடியோ பார்த்துட்டு, இப்படி ஏதாச்சும் ஒண்ணு படிச்சுட்டு வாஸ்து நம்ம சொல்ல வரல. 92லயே பள்ளிக்கூடம் படிக்க போன காலத்திலேயே பள்ளிக்கூடத்துக்கு போய் வாஸ்து பார்ப்பேன். வாத்தியார் எங்க நின்னு பாடம் நடத்தினா, எந்த வாத்தியார் பாடம் நடத்துறது நம்மளுக்கு புரியுது. எந்த வாத்தியார் எந்நேரம் எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறாங்க. அடுத்தது எந்த வாத்தியார் கூலா பேசுறாங்க அப்படிங்கிறது நம்ம நின்னு அனுபவத்திலேயே பேசியிருக்கிறேன். ஒரு வாத்தியார் பாடம் நடத்துவாரு. நான் பசங்க கிட்ட சொல்லுவேன். எப்ப? +2 படிக்கிறப்ப 92ல. இந்த வாத்தியார் இன்னைக்கு பாடம் நடத்துறாரு. எந்நேரம் பார்த்தாலும் நம்மளை கூப்பிட்டு இன்னைக்கு திட்டிக்கிட்டே உட்காந்துருப்பாப்ல. இன்னைக்கு எந்நேரம் திட்டிக்கிட்டே இருப்பாரு. நீங்க வேடிக்கை பாருங்க. கரெக்டா அதே மாதிரி அந்த வாத்தியார் வந்தாருன்னா எந்த மூலையில நின்று பாடம் நடத்துவாரு தெரியுங்களா? ஒரு ரூம்போட அக்னி மூலையில நின்று பாடம் நடத்துவாரு. அப்ப அக்னி மூலையில நின்று பாடம் நடத்துறப்ப அவர் என்ன பண்ணுவாரு? எந்நேரம் எவனையோ ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு, ஏன்னா அறிவில்ல, நான் சொல்லி கொடுத்தது புரியுதா புரியலையா அப்படி திட்டிக்கிட்டு எந்நேரம் புடிச்சு அடிக்கிறது, இல்லைன்னா இங்க இருந்து அந்த டஸ்ட் துடைக்கிற டஸ்ட் இப்படி தூக்கி எறிகிறது, இப்படி எல்லாம் எரிகிறாங்க. என்ன காரணம்? அன்னைக்கே நான் சொல்லிட்டே சொல்லி அதே மாதிரி தான் நடக்கும். ஏன் அப்படின்னா, அந்த நிக்கக்கூடிய இடம் ஒழுங்கான இடத்துல நிக்கும். அப்ப அக்னி மூலையில நின்னு பாடம் நடத்தினா என்ன அந்த பாவம் எது இயங்கும்? நெருப்பு தான் இயங்கும். அப்ப நெருப்பு ஒரு மனுஷனுக்கு இயங்கினா எப்படி இருக்கும்? அவன் கோபம், விரோதம், சண்டை, வன்மம் இப்படி எல்லாம் நடக்கும். இது மாதிரி அன்னைக்கே நடந்தது. அப்ப நம்ம கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேல கிட்டத்தட்ட பல குறைஞ்சது ஒரு 1000 வீடுகளுக்கு நாச்சு சொந்தமா நம்ம மேப் போட்டு, சொந்தமா வாஸ்து பார்த்து, அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்க ஜெயிச்சாங்களா, இல்ல தோத்தாங்களா, இல்ல நம்ம கட்டி கொடுத்த நம்ம வாஸ்து பார்த்த இடத்துல யார் யாரு தோத்துருக்காங்க, யார் யாரு ஜெயிச்சிருக்காங்க, என்ன மாதிரி அப்படிங்கிறது பல வீட்டை பார்த்து நம்ம 30 வருடத்துக்கு மேல அனுபவத்துல நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுல இங்க மந்திரத்துக்கு வேலை இருக்குதா, இல்ல பரிகாரங்களுக்கு வேலை இருக்குதா, இல்ல பரிகாரங்கள் மூலம் வாஸ்து சரி பண்ண முடியுமானா, ஆண்டவன் சத்தியமா சொல்றேன், பரிகாரங்கள் மூலம் வாஸ்து நிவர்த்தி பண்ணவே முடியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பரிகாரங்களோ இல்ல சில விஷயங்களை செயல்படுத்தலாம்னா கண்டிப்பா முடியாது. வாஸ்து ஒரு பிரச்சனை இடிச்சுதான் பண்ணணும்னா இடிச்சுதான் பண்ணுமே தவிர, இங்க எந்திரத்துக்கு, தந்திரத்துக்கு, மந்திரத்துக்கு, தாயத்துக்கு எல்லாம் வேலையே இல்லை. அப்படி ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஏமாறுறீங்க, நீங்க தோக்குறீங்கன்னு. இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம அதாவது அனுபவத்தை தான் நம்ம பேசுறோம். இன்னைக்கு என்ன 1000 பேர் சொல்லிக்கலாம். நான் அதை பண்ணலாம், வாஸ்துல இதை பண்ணலாம், பரிகாரத்தை வைக்கலாம், தகுட வைக்கலாம், தந்திரத்தை வைக்கலாம், மந்திரத்தை வைக்கலாம், பூதத்தை வைக்கலாம். எந்த பூதமும் வேலைக்கு ஆகாது. சும்மா நீங்க வேணுமா நான் ஜெயிச்சேன்னு சொல்லலாம். பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஒரு விஷயம். இதுல ஏன் அப்படின்னு இது என்னன்னா, நான் எல்லா வீடியோவிலையும் என்னுடைய சேனல்ல பூரா நம்ம விழிப்புணர்வு சார்ந்துதான் பேசிட்டு இருக்கோம். அதனால விழிப்புணர்வோட இருங்க. சரியா வீட்டை கட்டுங்க அப்படிங்கிறோம். அப்ப இந்த நெருப்பு தத்துவத்துல அவங்க வீடு கட்டுற அந்த அஸ்திவாரம் போட்டதுக்கு அப்புறம் குடும்பத்துல சண்டை, வண்டியில விழுந்துட்டாங்க, வாகனத்துல விபத்து, பிரச்சனை மேல பிரச்சனை. அப்ப அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்மளோட வீடியோவை ஒரு நண்பர் பார்த்திருக்காரு அந்த ஊர்ல. அந்த நண்பர் பார்த்துட்டு இப்படி இவரு அழகா பேசியிருக்காரு. அழகான்னு நானே சொல்லிக்க கூடாது. அவரு சொல்லியிருக்காரு. அங்கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் அவங்க சொன்ன விஷயத்தை தான் பேசுறேன். நல்லா பேசியிருக்காரு, மன நிறைவா இருக்குது, இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு அவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணி நம்ம போய் பார்த்த உடனே தெல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு இந்த மூலையில வீட்டை கட்ட ஆரம்பிச்சு. அப்ப கட்டணும்னா என்ன நம்ம இப்படித்தான் நடந்திருக்கும்னு சொன்ன உடனே அவங்க ஆமாங்க அப்படியேதான் இருக்குதுனாங்க. அப்ப என்ன ஆகும்? நெருப்பு தத்துவத்துல முதல்ல வீட்டை அமைக்கலாமா? அமைக்கவே கூடாது. அப்ப எங்க அமைக்கணும்? ஆரம்பமே வடிவேல் சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டம் வீக் அப்படிங்கிற மாதிரி பேஸ் மட்டமே இங்க வீக்கா போச்சு. அப்ப முதல்ல தென்மேற்கு மூலை அப்படிங்கிற இடத்துலதான் ஒரு வீட்டை
புது வீடு அமைக்கணும். பழைய வீடா இருந்ததுன்னா இந்த மூலையில அமைச்சிருந்தாலுமே ஓகே. ஆனா அந்த அக்னி மூலையிலயோ, வாயு மூலையிலயோ, ஈசானிய மூலையிலயோ இருக்கக்கூடாது. இப்ப ஈசானிய மூலையில இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, அந்த வீடு புதுசா அமைக்கிறாங்க ஈசானிய மூலையில. கண்டிப்பா அவங்க டெவலப் ஆகவே முடியாது. குழந்தைகளோட வளர்ச்சி கண்டிப்பா அதோட டவுன் ஆயிரும். வளர்ச்சி காண முடியாது. ஈசானியம் ஒரு சுமை ஒரு ஆணுடைய வாழ்க்கையில ஒரு தலை சுமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வாயு மூலையில ஒரு வீட்ட அமைச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பா நல்ல ஸ்ட்ராங்காவே சொல்லலாம். ஒண்ணும் அந்த வீட்ல வசிக்க முடியாது. வீட்ட கட்டிப்புட்டு வேற வீட்ல தான் போய் வாடகைக்கு இருக்கணும். பெரிய அளவுக்கு வளர்ச்சி காண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல வீடு எப்படி இருக்கணும்? முதல்ல வீட்ட எப்படி கட்டணும்? வாஸ்துப்படி அந்த தென்மேற்கு மூலையான நித்தி மூலையில தான் முதல்ல ஒரு வீட்ட அமைக்கணும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். சரி இப்படி புது வீட்ட அமைச்சிடுறீங்க. பழைய வீடு இதே மாரி வாஸ்துப்படி இந்த மூலையில தான் இருக்கும். இது ஒரு டாபிக். ஒரு சாப்டர் அப்படியே முடிஞ்சு போச்சு. 2வது என்ன பண்ணணும்? 2வது என்ன பண்ணணும்? முதல்ல உங்க இடத்துக்கு மனுஷனுக்கு எப்படி ஜாதகம் பார்க்குறீங்க? அது மாரி இடத்துக்கு ஒரு ஜாதகம் பார்க்கணும்ல. அப்ப இடத்துக்கு எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? அப்ப அந்த இடத்துல போயி நம்ம எந்த நேரத்துல கால் எடுத்து வைக்கிறோமோ அந்த டைம் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு அந்த நேரத்துல கிரகங்களுடைய தன்மைகள், அந்த நேரத்துல ஒரு லக்னம் உதிக்கும். 1ஆம் பாவத்துல ஒரு கிரகம் உழுகும், 2ஆம் பாவத்துல, 3ஆம் பாவத்துல 12 பாவத்திலயும் ஒரு கிரகங்கள் உழுகும். அப்ப அந்த நேரத்துல இடத்துடைய ஜாதகத்தை வச்சு நம்ம எப்படி பார்க்க முடியும்? அந்த இடத்துல ஒரு லக்னம் உழுந்த உடனே அதுல 4ஆம் பாவத்துல என்ன கிரகங்கள் இருக்குது? இல்ல 4ஆம் பாவத்துடைய வலிமை என்ன? அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப 4ஆம் இடத்துல மாந்தி விழுந்துருச்சு. இப்ப 4ஆம் இடத்துல பாதகாதிபதியா அதேதான் ஜாதகத்தோட டாபிக்கே தான். பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்துல இருக்குது. அப்படின்னா கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு விஷயத்துல பிரச்சனை அனுபவிக்க போறாங்க. ஒரு ப்ராப்ளங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அப்ப அவங்க தான் வந்து முழுமையா கொஞ்சம் கவனமா செயல்படுத்தணும். அப்ப முதல்ல அந்த இடத்த போய் பார்த்து, அந்த இடத்த ஒரு திசை காட்டும் கருவி வச்சு பார்த்தோம்னா, நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம்? அந்த இடம் வடக்கு பார்த்து கட்டுறதுக்கு யோகமா? இல்ல கிழக்கு பார்த்து கட்டுறதுக்கு யோகமா? இல்ல மேற்கு பார்த்து கட்டுறதுக்கு யோகமா? அல்லது தெற்கு பார்த்து கட்டுறதுக்கு யோகமான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அந்த திசை காட்டுதல் கருவி சொல்லக்கூடிய அந்த ஒரு மேஜிக் அதுதான் ஒரு படத்த சொல்றாங்கல்ல. யாரு இப்ப அந்த படத்த எடுத்திருக்காரு? சங்கர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஓ! சங்கர் படமா? அது பிரம்மாண்டமா இருக்குமே! சரி இப்ப இந்த படத்த யாரு இப்ப எடுத்தாங்க? லோகேஷ் கனகராஜ். ஓ! சூப்பரா இருக்குமே! அப்ப என்ன? யார் ஒரு படத்த எடுக்குறாங்க? அந்த டைரக்ஷன் யாரு? அப்படிங்கிறத வச்சு தான் தயாரிப்பாளரே கிட்டத்தட்ட இப்ப ஜெயிலர் படம் எடுத்துக்கங்க. படம் 300, 400 கோடில எடுத்திருக்காங்க. ஆனா கலாநிதி மாறன் சாரோட வேலை என்ன? பணத்த குடுக்குறோட வேலை அவ்வளவுதான். மற்றபடி அவர் வந்து இந்த நடிகர தான் போடணும், இந்த பாட்ட தான் போடணும், இவங்கள தான் வைக்கணும்னு அவர் சொல்ல முடியாது. டைரக்ஷன் யாரு? நெல்சன் சார். அவரு என்ன சொல்றாரோ அதுதான் படம். அவர் மூளையில என்ன இருக்குதோ அதுதான் படம். அப்ப என்னன்னா, அந்த திசை காட்டி தெரிவிங்க அப்படிங்கக்கூடிய அந்த மூளை என்ன சொல்லுதோ அதுதான் அங்க. அது வடக்கு பார்த்ததுக்கு ஈசானியத்த பார்த்தா, வடக்கு பார்த்து வீடு கட்டிடலாம். இதே வாயு மூலையில பார்த்தா, கண்டிப்பா வீடு கட்டக்கூடாது. அதுவும் நான் சொல்லிக்கிறேன். நம்ம வாஸ்துலயே வந்து நெறைய விஷயங்கள இன்னும் புதுசா அப்டேட் நெறைய இருக்குது. ஒரு 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 கிரகம் இந்த டிகிரில இருந்தா இந்த பிரச்சனைய தான் பண்ணும். இத்தனை டிகிரில இருந்தா இந்த பிரச்சனைய தான் பண்ணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலைய பார்த்தா கண்டிப்பா அது வீடு வடக்கு பார்த்து கட்டவே கூடாது. கிழக்கு பார்த்ததுக்கு அக்னி மூலையில பார்த்தா வீடு கட்டவே கூடாது. தெற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலைய பார்த்தா அந்த இடத்த தெற்கு பார்த்து வீடே கட்டக்கூடாது. மேற்கு பார்த்ததுக்கு வாயு மூலையில பார்த்தா அதாவது மேற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலை பார்த்தா அந்த மேற்கு பார்த்து வீடே கட்டக்கூடாது. பார்த்தானா என்ன? ஒரு சைடுல 45 டிகிரி இருக்கும். 4 பக்கம் ஒவ்வொரு சைடுக்கு பார்த்தா ஒரு திசைகளுக்கு 45 டிகிரி இருக்கும். அப்ப அந்த 45 டிகிரிகள் இருக்குன்னா, குறைஞ்சது ஒரு சில டிகிரிகள் அப்படிங்கிறது தேவை. அப்ப இது தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம பேச முடியும். அப்ப அந்த டைரக்ஷன் திசை காட்டும் கருவி வச்சு பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல நம்மளுக்கு துல்லியமா தெரிஞ்சிரும். அது சரியான வடக்கு பார்த்துதா இருக்குதா? இல்ல ஈசானியத்த பார்க்குதா? இல்ல அக்னி மூலைய பார்க்குதா? இது தெரிஞ்சுதான் முதல்ல நீங்க வீடு கட்டுறதுக்கே முதல்ல உள்ள நுழையணும். இந்த பேசிக் தெரியாம போயி ஒரு உதாரணத்துக்கு இது வடக்குன்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். பேச்சுக்கு நல்லா பாருங்க. இது மேல வடக்குன்னு போட்டிருக்கிறோம். இது தெற்குன்னு போட்டிருக்கு, இது கிழக்குன்னு போட்டிருக்கு, இது மேற்கு போட்டிருக்கிறோம். சப்போஸ் நீங்க அங்க போய் பார்க்கிற இடத்துல இதே மாதிரி சதுரமான பிளாட்டப்பா ஒரு திசை காட்டு கருவி எடுத்து நீங்க கொண்டு இப்படி வச்சு உள்ள பாக்குறீங்க. இப்படி பாக்குறப்ப எப்பயுமே இந்த முள்ளு எங்க இருக்குதோ அதுதான் வடக்கு. அது நல்லா பாத்துக்கங்க. அப்ப நீங்க ஒரு திசை காட்டு கருவி கொண்டு அந்த இடத்துல சென்டர்ல வச்சு இப்படி பாக்குறீங்கப்பா.
இப்படி பாக்குறப்ப முள்ளானது இப்படி இருக்குது. இதுதான் வடக்குன்னு காட்டுதப்பா. இது தெற்குன்னு காட்டுது. இது கிழக்குன்னு காட்டுது. இது மேற்குன்னு காட்டுது. அதாவது இந்த மூளை தான் திசையா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இது நம்ம வடக்குன்னு நினைக்கிறோம். ஆனா வடக்கு இதாக, இது தெற்காக, இது கிழக்காக, இது மேற்காக பாக்குது அப்படின்னா, டோட்டலா இந்த இடம் முழுக்க முழுக்க எந்த மாதிரி பார்த்தோம் பிளாட்? நீங்களே சொல்லுங்க யாராச்சும் எந்த மாதிரி பிளாட் பார்த்து பிளாட்? வடக்கு மேற்கு கூடிய இந்த அப்ப இந்த பிளாட் டோட்டலா முழுக்க முழுக்க இந்த டைரக்ஷன் என்ன சொல்லுது? வடமேற்கு மூலையை பார்த்துட்டு இருக்குது டைரக்ஷன் சொல்லுது. புரியுதா புரியலையா? நல்லா புரியும். அப்ப வடமேற்கு மூலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்ப வடக்கு பார்த்த வீட்டு ஒரு பிளாட்டுக்கு வடமேற்கு மூலை பார்த்தா சிறப்பா? வாயு மூலையை பார்க்க கூடாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்த போய் எடுத்த உடனே நீ வடக்கு பார்த்து வீடு கட்டலாம். உனக்கு வடக்கு திசை நல்லா இருக்குது. சூப்பரா கட்டுனா எப்படி கட்ட முடியும்? கட்டுனா என்ன ஆகும்? வீட்டை வித்துட்டு தான் கடைசியில போகணும். இல்ல வீட்டுல நிம்மதியா வாழ முடியாது. அப்ப வடமேற்கு மூலை பார்த்தா என்ன ஆகும்? கோர்ட்டு, கேஸ், வம்பு வழக்கு, தீராத பிரச்சனை, ஜெயிலுக்கு போறது, கட்ட பஞ்சாயத்து வச்சு உங்களோட பிரச்சனை பேசுறது, இடம் வில்லங்கத்துல போறது, பல விதத்துல சிக்கல் அடைவாங்க. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க புதுசா கட்டுறவங்க, பழைய வீடு கட்டுறவங்க, உங்களோட டைரக்ஷன் என்னன்னு முதல்ல பாருங்க. வடமேற்கு மூலை பார்த்துக்கிட்டு இருக்குதா அப்படிங்கறத பாருங்க. இல்ல ஈசானியத்தை பார்த்துக்கிட்டு இருக்குதான்னு பாருங்க. இத நீங்க 2வது ஸ்டெப்ல நீங்க பார்க்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு டாபிக்கே என்ன? உங்க வீடு பழைய வீடா இருந்தாலும் சரி, புதிய வீடா இருந்தாலும் சரி, எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா, ஒரு விழிப்புணர்வு தான் இது டோட்டலா என்ன பொறுத்தளவுக்கு. அப்ப இப்படி எல்லாம் இருந்ததுன்னா, நீங்க முதல்ல வடக்கு பார்த்து வீடே கட்டக்கூடாது. அப்ப இது கிழக்கு பார்த்து வீடு கட்டுறதுக்கு யோகமா? கிழக்கு பார்த்து தாராளமா. இது 2வது டாபிக். 3வது டாபிக் நீங்க பழைய வீடா இருந்தாலும் சரி, புது வீடா இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஒரு மனுஷனுக்கு எப்படி முதல்ல கண்ணு முக்கியமோ, அது மாதிரிதான் ஒரு வீட்டுக்கு தலைவாசல் முக்கியம். நீங்க கோடி ரூபாய் பணம் வச்சிருங்க. கண்ணு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். யாராச்சும் கார்ல கூட்டிட்டு போனா ஏறி உட்கார்ந்துட்டு போலாம். ஒரு கவுண்டமணி சொன்ன மாதிரி டுமு டுமுன்னு சத்தம் தான் கேக்குது. அத கண் கூட பார்க்க முடியலையே அப்படிங்கிறாரு பாத்தீங்களா? அந்த கதை தான். அப்ப கண்ணு நல்லா இருக்கணும். கண்ணுன்னு என்ன? அதுதான் தலைவாசல். அப்ப உங்க வீட்டுக்கு முதல்ல தலைவாசல் கரெக்டா வரும். தலைவாசல் அது எப்படி தெரியும்? இங்கதான் ஜோதிடத்தை நம்ம எப்பயுமே ஜோதிடம் பிளஸ் வாஸ்து 2ஐயும் இணைச்சு நம்ம பேசக்கூடியதுதான் இந்த குபேர அதிர்ஷ்ட கலையோட வாஸ்து. அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல பொதுவா அந்த கிரகங்கள் நம்ம சொல்றோம். சூரியன்ல இருந்து 9 கிரகங்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன். 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களை நம்ம தலைவாசல் பொதுவா லாஜிக்கா வைக்கணும் அப்படின்னாவே நம்ம அடிக்கடி சொல்லிக்கிறது சூரியன் அப்படிங்கிறது ஒரு 50% எடுத்துக்கிறோம். சந்திரனுடைய கிரகத்திலையும், புதனுடைய கிரகத்திலையும், குருவுடைய பகுதியிலையும், புதனுடைய பகுதியிலையும் வைக்கலாம். அதாவது சந்திரன், புதன், குரு இந்த 3 கிரகத்தோட பகுதியில வைக்கலாம். இது எல்லாருமே ஒரு ஃபார்மெட். வெயிடா தூக்கி புதன்ல வைடா, குருவுல வைடா, சந்திரன்ல வைடா. இது பொதுவா அடிப்படை. எல்லாருமே பண்ற ஃபார்மெட் அதுதான். ஆனா நம்ம அதுல இருந்து கொஞ்சம் வேறுபடுறோம். கொஞ்சம் வித்தியாசப்படுறோம். ஏன் வித்தியாசப்படுறோம்னா எல்லாம் அனுபவம் தான். நம்ம இது வரைக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வீட்லயே கூட நம்ம இந்த ஃபார்மெட் தான் பயன்படுத்துறோம். சந்திரனோட பகுதியில தலைவாசல் வச்சு. ஆனா வச்சதுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல பார்த்தோம்னா நம்மளும் இப்ப வந்து ஒரு 1000 வீடுகளுக்கு மேல வாஸ்து பார்த்திருக்கோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வீட்டுல நம்ம தோத்துருக்கிறோம். 900 வீட்டுல ஜெயிச்சிருக்கிறோம். 100 வீட்டுல தோத்துட்டோம். நம்ம தோத்தவங்களை எல்லாம் பின்னாடி போய் பார்க்கணும். நம்ம முதல்ல ஜெயிச்சவங்களை பார்த்துட்டு தோத்தவங்களை பின்னாடி போய் பார்க்கணும். என்னடா போய் பார்த்தா சரியா இருக்குது, சரியா இருக்குது, உள்ளளவு சரியா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்குது. ஏன் இவங்க கட்டினதுக்கு அப்புறம் சந்திரனோட பகுதியில வச்சு இவங்க அம்மாளும் மகனுக்கு சண்டை வந்துருச்சு. மாமியாலும் மருமகனும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மாமியா தடி கொடுத்துட்டு போயிருச்சு. உடனே அந்த மருமக சொல்லுது, உங்க அம்மாவோட நான் குடும்பம் நடத்தவே முடியாது. ஒண்ணு நான் வேணுமா, உங்க அம்மா வேணுமா? இப்படி எல்லாம் கேட்டு பிரிஞ்சு போறாங்க. ஏன்? என்னடான்னு பல விதத்துல நம்ம யோசனை பண்ணா அளவு சரியா இருக்குது, இது சரியா இருக்குதுன்னு யோசனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அவங்களுடைய ஜாதகத்தை இதுல நம்ம மேட்ச் பண்ண தவறிட்டோம் அப்படிங்கிறது அப்பதான் தெரியுது. அப்ப அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாக்குறப்ப அவங்களுடைய ஜாதகத்துல அந்த இடத்துடைய பத்திரம் வச்சிருக்க ஜாதகத்துல இந்த ஃபால்ட்டான வீட்டை பத்தி நான் சொல்றேன். சந்திரன் அவங்களுடைய ஜாதகத்துல பாதகாதிபதியே போயிட்டாரு. பாதகாதிபதினு என்ன? ரொம்ப கெட்டவன் அர்த்தம். இருக்குதுலே குடும்பக்காரன் அர்த்தம், கெடுதல் பண்றவன் அர்த்தம். அப்ப அவனோட பகுதியிலேயே போய் நான் சந்திரன் நல்லா இருக்குன்னு தலைவாசல் வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சு? சந்திரனாவே அம்மாளையும் குறிக்கும்,
மாமியாலையும் குறிக்கும். அப்ப பகுதியில போய் நல்ல பகுதியில் நான் தலைவாசல் வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு. கல்யாணம் பண்ண வந்தோடனே 4ஆம் நேரத்திலேயே வந்து உங்க அம்மாவோட நான் பொழைக்கிறதுக்கு கம்முனு எங்க வீட்லயே இருந்துக்கலாம்னு அந்த மருமக சொல்லி அவங்க பிரிஞ்சு இவங்க பிரிஞ்சு ஒரு ஒரு ஆட்டி போயிடுச்சு. அந்த வீட்டுல பிரச்சனையை சந்திச்சோம். அப்ப இது எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல மிஸ்டேக்கா இருக்குதுன்னு நம்மளே பல ஆய்வுகளை கண்டறிஞ்சு அந்த தலைவாசல இது எப்படா மாத்துறதுன்னு பார்த்தோம்னா அவங்களோட ஜாதகத்துல எந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு. அப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தை கண்டுபிடிச்ச உடனே அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குருவா இருந்தது அவங்களுடைய ஜாதகம். அப்ப உடனே இப்போ குரு நல்லா இருக்குது. அப்ப குருவுடைய பகுதியில தலைவாசல் வச்சா இவங்க சூப்பரா இருக்குன்ட்டு வாலண்டரியாவே அவங்க கிட்ட நானா போய் சொல்லி அந்த கிரகத்தோட குருவோட பகுதியில தூக்கி தலைவாசல் வச்சு எல்லாம் பண்ணி ஒரு 30, 40 நாள் 50 நாள் ஆனோடனே பொண்ணூட்டு சைட்லயும் மாப்பிள்ளை வீட்டு சைட்லயும் அம்மா அப்பா எல்லாம் உட்கார்ந்து வச்சு நியாயம் பேசுறாங்க. பேசுறப்ப சரி நடந்தது நடந்து போச்சு, ஏமா நீயும் அனுசரிச்சிருக்கணும், நீயும் அனுசரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்ச உடனே அந்த அம்மாலும் சரி நானும் மருமகிட்ட கொஞ்சம் நல்லா நடத்துக்கிறேங்குது. இந்த அம்மாலும் சரி நானும் இந்த அம்மாவோட நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்த உடனே இப்ப மேக்சிமம் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அந்த வீட்டுல இன்னும் ஒத்துமையா வாழ்றாங்க. அப்ப என்ன விஷயம் ஜோதிடத்தை இதையும் நம்ம கம்பேர் பண்ண நிறைய பேர் தவறிடுறாங்க. அப்ப நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்த உடனே அழகா ஜெயிச்சிடுறோம். அப்ப நீங்க 3வது முறையில என்ன பண்ணணும், பழைய வீடா இருந்தாலும் சரி புது வீடா இருந்தாலும் சரி நிறைய பேர் என்னோட இதுல போன் பண்ணியே கேட்பாங்க, ஏங்க ஓப்பன் டாக்ல வாஸ்து பத்தி எல்லாமே சொல்லி கொடுறீங்க, உங்களுக்கு எப்படி வந்து வாஸ்து பார்க்க உங்களுக்கு எப்படி அப்புறம் கிளைண்ட் வருவாங்க, இல்ல உங்ககிட்ட எப்படி அவங்க வந்து பார்ப்பாங்க, எல்லா மேட்டரையும் ஓப்பன் டாக்ல சொல்லிடுறீங்க, உங்ககிட்ட படிக்கிறதுக்கு எப்படி மாணவர்கள் வருவாங்க. ஒரு விஷயம் என்னன்னா விதி கொடுப்பனை இருக்கிறவங்க தான் எல்லாத்துக்கிட்டையுமே போக முடியும். விதி கொடுப்பனை இல்லைன்னா தயவு செய்து யார்ட்டையுமே போக முடியும். அப்ப நம்ம 3வதா பாக்குறது அந்த வீட்டுல அந்த தலைவாசல் வந்து உங்க ஜாதகத்துல எந்த கிரகங்கள் நல்லா இருக்குதோ அந்த கிரகங்கள்ல தான் நீங்க வைக்கணுமே தவிர பாதக ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம் பாதக ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகத்துல நீங்க தலைவாசல் வச்சீங்கனாலும் நீங்க தோத்துதான் போகணும். அது பழைய வீடா இருந்தாலும் சரி புது வீடா இருந்தாலும் சரி. புரியுதுங்களா நான் பேசுறது? சரி ரைட். இப்ப அடுத்தது இப்படி எல்லாம் அமைச்சதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஒரு வீட்டை அமைக்கும் பொழுது இப்ப இந்த ஒரு பிளாட் இருக்குது, இந்த பிளாட்ல வீட்டை அமைக்கிறீங்க அப்படின்னா இது நம்ம தென்மேற்கு மூலையில தான் வீட்டை போடணும் அப்படின்றோம். வீட்டை போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே சவுண்டு கம்மி பண்ணு தம்பி. அப்ப என்ன பண்ணணும், நம்ம அந்த தென்மேற்கு மூலைங்கிறது எக்காரணத்துக்கு கொண்டு இந்த 90 டிகிரில கரெக்டா இருக்கணும். 90 டிகிரில கரெக்டா இருக்கணும்னு என்ன அர்த்தம், இப்ப இந்த இடத்துக்கு இதுதான் தென்மேற்கு மூலைன்ட்டேன், இந்த மூலையில ஒரு ஒரு குச்சி ஒண்ணு அடிச்சு இல்ல ஒரு கம்பி அடிச்சு, அதே மாதிரி வாயு மூலையிலயும் ஒரு கம்பி அடிச்சு, அதே மாதிரி அக்னி மூலையில இப்படி ஒரு கம்பி அடிச்சு இப்படி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க கம்பிய. இதுக்கப்புறம் இப்படி நேரா ஒரு மூளை கட்டிடுங்க. இப்படி தூக்கி இப்படி கட்டுறப்ப அந்த திசை காட்டு கருவி தூக்கி வணக்கம் வாசல் சொந்தமாகவும் ஒரு கேட்கல ஐயா, கேட்கலாங்க ஐயா, வகுப்போட நிறைவுல கேட்கலாங்க ஐயா. இப்ப ஒன்லி அந்த சப்ஜெக்ட பத்தி பேசுவோம். அப்ப இந்த இடத்துல அந்த திசை காட்டு கருவி வைக்கிறப்ப சரியா அந்த வடக்கு கிழக்கு டைரக்ஷன் அம்புக்குறிக்காக கரெக்டா இருக்கணும். நேரா இப்படி வச்சு இந்த டைரக்ஷன் இப்படி வர்ற மாதிரி நீங்க ஒரு அமைப்பை சரி பண்ணி தான் இது 90 டிகிரிக்காக வச்சு இப்படி மூலமட்டத்தை போட்டு முதல்ல சதுரிக்கணும். இப்படி மூலமட்டத்தை அந்த 90 டிகிரிக்காக சதுரிக்காம வேற மாதிரி சதுரிச்சீங்கன்னா அதுவும் பிரச்சனை கொடுக்கும். எந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும், எந்த மூலையை நீங்க இழுத்துக்கிட்டு வச்சு கட்டுறீங்களோ அந்த கிரகம் சார்ந்த உறவு அந்த கிரகம் சார்ந்த திசைகள் ரீதியாக பிரச்சனை கொடுக்கும். அப்ப இந்த 90 டிகிரிக்காக நீங்க ஒரு இடத்த அமைக்கணும். இப்படி அமைச்சதுக்கு அப்புறம் முதல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப்ப பார்த்தோம்னா சில பேரு ஒரு மரியாதையாவே ஐயா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ போட்டோ அனுப்பிச்சிருக்கிறேன், நீங்க பாருங்க, அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பீஸ சொல்லுங்க, அதை நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சில நண்பர்கள் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. போட்டோவை மட்டும் அனுப்பிச்சுட்டு இப்படி ஒரு கேள்வி, எதையுமே எங்கிட்ட போனும் பேச மாட்டாங்க. கிட்டத்தட்ட 200 படம் எங்கிட்ட இருக்குது, எதுவுமே பேச மாட்டாங்க. எது எப்படி ஒரு நான் சொல்றது உங்களுக்கு சேவை செய்யறது அப்படிங்கிறது என்னோட கொள்கை தான். அதே மாதிரி எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கும் ஜீவாதாரம் இதுதான். இதை வச்சுதான் நானும் பிசினஸ் பண்ணணும். நம்ம வாஸ்து எல்லாரும் மாதிரி சும்மா 5 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல சும்மா பார்த்து பேசுறது இல்ல. நீங்க ஒரு வீட்டோட படத்தை அனுப்புறீங்கன்னா அதை என்னோட லேப்டாப்ல ஏத்தி லேப்டாப்ல உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் இந்த மையப்புள்ளி சரியா இருக்குதா, இது இருக்குதா, அது இருக்குதுன்னு சில விஷயங்களை பார்த்துதான் நம்ம பேச போறோம். அப்ப
நீங்க ஒரு விஷயத்த கேட்கறவங்க ஜாதகத்தையும் போட்டு வரைபடத்தையும் போட்டு கடைசியில என்ன போடுவாங்க தெரியுங்களா? போட்டு இப்படி 4 புள்ளி வச்சு குத்தி விட்டுறது. என்ன அர்த்தம்? இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு ஏதாச்சும் சொல்லுன்னு என்ன அர்த்தம்? நம்ம வேலை வெட்டி இல்லாம இருக்கிறோமா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒரு சந்தேகம் நம்ம சொல்ல முடியும். அதுக்குன்னு சில ஆலோசனைகள் பேர்ல தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப ஒரு வீட்டை எடுத்த உடனே ஒரு வீட்டை மேப் போடுறதுக்கு முன்னாடி இதுல நிறைய பேர்த்துக்கு உள்ளளவு வச்சு சரியா வீட்டை கட்டலாமா, இல்ல வெளியளவு சரியா வீடை கட்டலாமா? மேப் பார்த்தோம்னா இந்த 12 அடி உள்கூடு 13 அடி ஒண்ணு இல்ல. இந்த ஒரு வீட்டை எடுத்து சொல்றேன். ஒரு சிம்பிளா ஒரு வீட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு போடுற ஒரு விஷயம். ஒரு வீட்டை ஒரு வீடு ஒரு கிழக்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு கிழக்கு பார்த்த வீடு இருக்குது. சும்மா சிம்பிளான வீட்டை போடுறேன். இது ஒரு பெட்ரூம், இது சமையல் ரூம், இது ஃபுல்லா ஹால். இப்படி ஒரு வீடு. இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு, இது வடக்கு. இப்படி ஒரு ஹால் இருக்கு அப்படின்னா எடுத்த உடனே முதல்ல நம்மளுக்கு சொல்றாங்கல்ல, உனக்கு இந்த கண்ணு வேணுமா, இல்ல உனக்கு இந்த கண்ணு வேணுமான்னு கேக்குறாங்க. ஐயோ 2 கண்ணு இருந்தா தான் முழு பார்வை தெரியும். ஒரு கண்ணு இருந்தாலும் அவங்க ஒத்த கண்ணுங்கிறாங்க. 2 கண்ணு போச்சுன்னா அவங்க குருடங்கிறாங்க. பழமொழியே இருக்குது. ஒத்த கண்ணு சிவராசன் அப்படின்னாங்கல்ல ஒரு காலகட்டத்துல சொன்னாங்கல்ல. அப்ப என்னன்னா அந்த ஒத்த கண்ணு இருந்தா அதுக்கு ஒரு பலன், 2 கண்ணு இருந்தா அதுக்கு ஒரு பலன், 2 கண்ணு இல்லைன்னா தான் அவன் குருடன் ஆயிடுறான். அப்ப முதல்ல இதுல ஒரு கண்ணு அப்படிங்கிறது என்ன? உள்ளளவு. இன்னொரு கண்ணுங்கிறது என்ன? வெளியளவு. அப்போ ஒரு வீட்டுல உள்ளளவும் சரியா இருக்கணும், வெளியளவு சரியா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல 60 வருஷமா பாரம்பரியமா சொல்லிட்டு இருக்காரு, அவர் வெளியளவு தான் பாக்குறாரு, உள்ளளவை பத்தி கண்டுக்கிறதே இல்லைங்க. இன்னொரு ஆள் என்ன சொல்றாப்புல, உள்ளளவெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, 13 அடி வைக்கலாம், 14 அடி வைக்கலாம், 5 அடி வைக்கலாம், என்ன வேணுமா வச்சுக்கலாம் நம்ம சௌரியத்துக்கு. ஆனா வெளியளவு தாங்க முக்கியங்கிறாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு சார்ந்து பேசுறோம். வெளியளவு ரொம்ப ரொம்ப முக்கியம், உள்ளளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 அளவுகளும் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். அதைத்தான் நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம குபேர அரசுகளை படிச்ச மாணவர்களுக்கு நம்ம 100 ஒரு விஷயம் 2000 அடிக்கு பலன் கேட்டா கூட நான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும் 100 அடி வரைக்கும் தான் ஒரு காலண்டர், ஒரு புக்கு இதுல எல்லாமே இருக்கும். 250 அடிக்கு பலன் சொல்ல முடியுமா? 250 அடி நல்லா இருக்குமா? இல்ல 378 அடி நல்லா இருக்குமா? இல்ல 432 அடிக்கு பெரிய செட்டு போடுற நல்லா இருக்குமானா இது யாருக்காச்சும் சொல்ல தெரியுமா? யாராவது சொல்லுங்க பாப்போம். தெரியாது. ஆனா இதுல என்னன்னா இது எந்த ஒரு கலையுமே இன்னைக்கு சொல்றேன், ஜோதிடமா இருக்கட்டும், ஆர்ட்ஸா இருக்கட்டும், யாருமே நம்ம கத்துக்கிட்டதெல்லாம் வரல. எல்லாருமே கண்டுபிடிச்சு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அத ஒரு சும்மா ஒரு பட்டிக்காட்டுல இருக்கிற ஒரு புள்ள இப்படி இருக்குது, ஒரு புள்ள இப்படி கண்ணு வச்சு இப்படி வாய் வச்சு இப்படி இருக்க ஒரு புள்ள இருக்குது. இதுதான் பழையமையான ஜோதிடம். ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு காலத்துல சுங்குடி சேலை கட்டி வச்சு அழகு பார்த்தாங்க, ஒரு காலத்துல நைட்டி போட்டு ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்தாங்க, ஒரு காலத்துல மேக்கப் போட்டு பார்த்தாங்க. இன்னைக்கு பியூட்டி பார்லர், கொஞ்சம் மூக்குக்கு உதட்டுக்கு செவப்புக்கு இதுக்கெல்லாம் சாயத்தை போட்டு பேச்சு பேசுறாங்க. இதுதான் ஜோதிடம். அவங்க 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 அந்த ஜோதிடத்தை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டுட்டு போறாங்க. எல்லா ஜோதிடர்களும் கொஞ்சம் பொட்டு வச்சு பூ வச்சு மேக்கப் போட்டு சுடிதார் போட்டு சேலை கட்டி பேண்ட் போட்டு இப்படித்தான் கொண்டு போறாங்களே தவிர, ஆனா ஏற்கனவே எல்லாமே வந்துருச்சு. அதே மாதிரிதான் ஏற்கனவே எல்லாத்துலயும் இருக்குது. அத அவங்க அவங்களுடைய நாலேஜ், அவங்க அவங்க ஒரு அனுபவத்துல வெற்றி கண்ட விஷயத்த இதுதான். அப்ப என்னன்னா பழமையிலேயே எல்லாமே இருந்துச்சு. அதை வச்சுதான் நம்ம நிகழ்த்துறோம். கொஞ்சம் அனுபவம் வேணும். இதுல எதுவுமே அனுபவம் தான் ஒரு பெரிய ஒரு பலமே. அப்ப வெளியளவு நல்லா இருக்குமா, உள்ளளவு நல்லா இருக்குதா, இது 2யும் சரியா இருக்கிற மாதிரி முதல்ல அமைக்கணும். அப்ப புது வீடு நீங்க கட்டுறீங்க ஒரு வீடுனா இந்த பஞ்சபூதங்களை சரியா அமைக்கணும். பஞ்சபூதங்களை சரியா அமைக்கிறதுன்னு எப்படி? நீர் இருக்கிற இடத்துல நீரைத்தான் வைக்கணுமே தவிர நெருப்பு வைக்க கூடாதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீர் இருக்கிற இடம் எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த வீடு இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு இந்த வீட்டோடைய
டோட்டலா இப்படி ஒரு வீட்டை கட்டிட்டோம். ஒரு வீட்டை அப்படி கிழக்கு பார்த்த வீட்டை கட்டிட்டோம். நம்ம திசையில தான் சொல்லிட்டு, இது வடக்கு திசை, இதுக்கு தெற்கு திசை, இது கிழக்கு திசை, இது மேற்கு திசைன்னு சொல்லிட்டோம். அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறேன், வடக்கு கிழக்கு அப்படிங்கிறது தான் நீர் திசைன்னு சொல்லிட்டோம். அப்ப ஒரு இடத்த வந்து 4 பார்ட்டா பிரிக்கிறப்ப இந்த வடக்கு ஒரு மையத்தை போட்டுக்குங்க, கிழக்கு ஒரு மையத்தை போட்டுக்குங்க. இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட வலிமை வாய்ந்த இடம். அப்ப நம்ம என்ன சொல்றோம், வடகிழக்கு நீர் தத்துவம்னு என்ன? நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்த, நீர் எங்க இருக்கும்? என்ன, ஒண்ணு மாலத்துல இருந்து பெய்யும், அது எப்பயாச்சும் தான் பெய்யும். ஆனா குழி வெட்டினா தண்ணி வருமல்ல. அப்ப குழிக்குள்ள தண்ணி, குழி வெட்டினா தண்ணி. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு கிணறு, ஒரு போரு, ஒரு தண்ணி தொட்டி, தண்ணி தேக்கி வைக்கக்கூடிய இடம், இது எல்லாமே இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த இடத்துக்குள்ளதான் இதை அமைக்கணுமே தவிர, இந்த நீரை கொண்டாந்து இந்த நெருப்புலயோ இந்த காத்துலயோ இந்த நிலத்திலயோ இப்படி அமைக்கவே கூடாது. இப்படி அமைச்சா அது அப்படியே ஆப்போசிட்டா முரண்பாடா செயல்படும். நல்ல நெருப்பு வந்து திகு திகுன்னு எரியுது, அது எரியணுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு வீட்டுல விளக்கு பருத்தி வைக்கிறோம், அது என்ன, வீட்டுல நல்லா எரியணுங்கிறதுக்காக வைக்கிறோம். அதை கொண்டே மோட்டர் பிடிச்சி தண்ணி விட்டு சொயின்னு அணைச்சா நெருப்பு தத்துவம் அந்த வீட்டுல அக்னி வந்து நல்லபடியா இயங்குமா? இயங்காது. அப்ப அதாவது அங்கங்க இருக்கணும். அப்ப தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயத்த பூரா இந்த நீர் சம்பந்தப்பட்ட வடக்கு வடகிழக்குல வைக்கணும். அப்ப அந்த இடத்த என்ன, இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இப்ப நெருப்பு தத்துவங்கிறோம். நெருப்பு நம்ம வீட்டுல எதுக்கு உபயோகப்படுத்துவோம் அப்படின்னா, இந்த தென்கிழக்கு அப்படின்னாவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நவகிரகங்கள் தான் தெரியணும். ஏற்கனவே நம்ம நிறைய பாடம் நடத்திட்டோம். அப்ப இந்த நவகிரகங்கள் கோயில்ல போய் பாருங்க. இப்ப நிறைய பேரு, நான் வீடியோல கூட 2-3 வீடியோல பார்த்திருக்கிறேன், தென்கிழக்குக்கு வந்து நம்ம சந்திரன் சொன்னா அவன் புதன்கிறான் ஒருத்தன், வடகிழக்குக்கு நம்ம புதன்னா அவங்க குருங்கிறாங்க. மாத்தி மாத்தி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க நவகிரக கோயில்ல, ஒரு எந்த கோயில் போனாலும் அந்த இடத்துல நவகிரகங்கள் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரோ அதுதான் இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையை தவிர, புதுசா மாத்தி மாத்தி இருக்கிறதெல்லாம் தப்பு. நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப ஒரு இடத்துடைய மையம், ஒரு நவகிரக கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துடைய இந்த மையம்னு ஒன்று இருக்கும். இந்த 4 மூலை டெட்டு சந்திக்கக்கூடிய இந்த மையம், இந்த மையம் தான் சூரியன். கிழக்கு அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள்ல அங்க போய் கோயில்ல பாத்தீங்கன்னா கிழக்கு சுக்கிரன் தான் இருப்பாரு. கிழக்கு சுக்கிரன் இருக்காரு. மேற்கு நம்ம ஏற்கனவே பாடம் நடத்தி இருக்கிறோம். மேற்கு யாரு இருப்பாங்க? சனி பகவான் தான் இருப்பாரு. அதே தெற்கு பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க யார் இருப்பாங்க? செவ்வாய் பகவான் தான் இருப்பாரு. இப்ப வடக்கு பக்கம் போறோம், வடக்கு பக்கம் யார் இருப்பாரு? குரு பகவான் தான் இருப்பாரு. இப்ப வடகிழக்கு போய் எட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துலயே நின்று வடகிழக்குல புதன் தான் இருப்பாரு. தென்கிழக்குல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சந்திர பகவான் தான் உட்கார்ந்துருப்பாரு. தென்மேற்கு மூலையில போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ராகு பகவான் தான் உட்கார்ந்துருப்பாரு. வடமேற்கு மூலையில போய் பாருங்க, கேது பகவான் தான் உட்கார்ந்துருப்பாரு. அப்ப இந்த கிரகங்கள் தான் இந்த இடத்துல முழுமையான ஆதிக்கம் செலுத்தும். வேற மாதிரி ஆதிக்கம் செலுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப தென்கிழக்குல யார் உட்கார்ந்துருப்பாங்க? சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் ஜோதிடத்துல என்ன? சந்திரனாவே தாயாரு, அடுத்தது உணவு சம்பந்தப்பட்டது, மளிகை சம்பந்தப்பட்டது, உணவு சாப்பாடு சம்பந்தப்பட்டது பூராமே அக்னிதான், தென்கிழக்கு தான். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? சாப்பாடு ஆக்கிற அறையை அமைக்கலாம், சமையல் பண்றத அமைக்கலாம். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல தென்கிழக்குல சமையல் பண்றதை பண்ணுமே தவிர, இதை போய் தூக்கிட்டு போய் நீர் இருக்கிற இடத்துலயும் நிலம் இருக்கிற தத்துவத்திலயும் வைக்கலாமா? வச்சா என்ன ஆகும்? முதல்ல சோத்துக்கே பங்கு வந்துடும். சொல்றாங்கல்ல, வடிவேல் சொன்ன மாதிரி, என்ன, ஓ உனக்கு கராத்தா குங்கு எல்லாம் தெரியுமா, புரட்டி புரட்டி அடிக்கிறியா அப்படிங்கிறாங்களா, அது மாதிரி புரட்டி புரட்டி அடிக்க ஆரம்பிச்சிடும் அவங்கள. அப்ப நிலத்தத்துவத்துல, இந்த நெருப்பு தத்துவத்துல சமையல் ரூம் அமைக்கணும். நிலத்தத்துவங்கிறத சொல்லிக்கிறோம் தென்மேற்கு மூலை. தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன சொல்லிக்கிறோம்? ராகு பகவான். ராகு பகவான் யார்? பொதுவாவே ராகுனாதான் ஒரு ஆசைக்கு காரகன், மோகத்துக்கு காரகன், போதைக்கு காரகன். எல்லா விதத்திலையும் ஒரு விதத்துல ஒரு போதையை கொடுக்கணும். அவர் யாருன்னா ராகு தான். அது குடும்ப போதையா இருக்கட்டும், தண்ணி போதையா இருக்கட்டும், எந்த போதையா இருந்தாலும் ராகு தான். அப்ப இந்த தென்மேற்கு தூளின் நிலத்தத்துவம் அப்படின்னா, நிலம்னா என்ன?
ஒருத்தன் கஷ்டப்பட்டு போய் உழைச்சிட்டு வந்தான்னா வீட்டுல வந்து நிம்மதியா படுத்து தூங்கணும். அப்ப படுத்து தூங்கக்கூடிய அந்த படுக்கை அறை அப்படிங்கிறது ஒரு கணவனும் மனைவியும் ஒரு அந்யோன்யமாக தாம்பத்திய சுகத்தோடு வாழக்கூடிய அந்த போதை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அந்த தென்மேற்கு மூலையான நிலத்தோ தூத்தத்துலதான் முதல்ல படுக்கை அறை அமைக்கணும். ரெண்டாவது வாயு மூலை அப்படிங்கிறது என்ன? அது காற்று உடைய மூலை. காற்றுன்னு என்ன? ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா காத்து இந்த பக்கம் அடிக்கும், ஒரு நாளைக்கு இந்த பக்கம் அடிக்கும், காலையில இருந்து பொழுதா வரைக்கும் காத்து அடிக்கும், அடுத்த நாள் ஃபுல்லா காத்தே அடையாது, மரம் மட்டும் இப்படியே நிக்கும். இந்த சொல்றாங்கல்ல பழமொழி, இஞ்சி தின்ன குரங்காட்டு நின்றுட்டு இருக்கான் பாரு. நான் இஞ்சி மட்டும் ஒரு குரங்கு கொடுத்து பாருங்க, தின்னுட்டு இப்படியே தான் நிக்கும். இப்படி ஆடாது, இப்படி ஆடாது. ஆனா இஞ்சியை மட்டும் திங்கலினா அந்த குரங்கு இங்க தாவும், அங்க தாவும், அங்க தாவும், இங்க தாவும். அதைத்தான் சொல்றாங்க இஞ்சி தின்ன குரங்கு மாறின்னு அப்படின்னு. அப்ப இந்த வாயு மூலைங்கிறது காற்றுடைய தத்துவம், அங்கி இங்கேயும் போயிட்டு இருக்கக்கூடிய தத்துவம். அப்ப அங்கேயும் இங்கேயும் போறது, வர்றது, போறது, நிக்கிறது, ஓடுறது, ஒடியாறது. அப்ப வீட்டுக்கு வர்றது போறதுன்னா இது என்ன லாஜா? அப்ப யாரு வருவாங்க போவாங்க? நம்ம சொந்தக்காரர் வருவாங்க, சொந்தக்காரர் போவாங்க. 4 நாளைக்கு வந்து இருப்பாங்க, 4 நாளைக்கு போயிருவாங்க. வர்றவங்க போறவங்க இப்படி 2வது படுக்கை அறையாக ஒருத்தர் வர்றாங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான இடத்தை அமைக்கிறது சிறப்பா இருக்கும். எப்பயுமே வடமேற்கு மூலையில ஒரு பொருளை போட்டா ஓடி போயிருமாப்பா. கிழவர் சாகர மாதிரி ஒரு கிளவி இழுத்துட்டு இருந்துச்சுங்க, ரொம்ப முடியல, பால் ஊத்தி பாக்குறாங்க, உயிர் போகல, தூக்கி வாய் மூலையில தூக்கி போடுங்க, ஒரு 4 நாளைக்கு தூக்கி போடுங்க. 5ஆம் நேரத்து சொந்தக்காரருக்கு இத்தனாம் தேதி வந்திருக்கிறான்னு சொல்லிடலாம், ஈன்று கடைசியில. அப்ப வாயு மூலை வந்து அப்படின்னா அது காத்தோட மூலை, எதுவும் தங்காது. அப்ப அங்க போய் தங்காத மூலையில எதையுமே வைக்க கூடாது. பணத்தை போய் அங்க வைக்கலாமா? பத்திரத்தை வைக்கலாமா? இல்ல நகையை வைக்கலாமா? அப்ப இந்த மூலையில தங்காதது எதை தங்காம போகணும் அப்படின்னா எதை தங்காம போகும்? நம்ம எதை நம்ம கைவிட்டு போகணுமோ அதை பூரா அங்க கொண்டு வச்சு போடலாம். கைவிட்டு போகணும்னு என்ன? ஒரு இடத்த வைக்கலாம்னு ஆசைப்படுறோம், ஒரு பத்திரத்தை கொண்டு போய் வெயி. ஆனா போட்டு வச்சுட்டோமாப்பா, ஒரு வெங்காயம் ஒரு போட்டு வச்சுட்டோம், ஒரு 100 டன் போட்டு வச்சுட்டோம், வெங்காயம் விற்கவே மாட்டேங்குது. கொண்டே வாயு மூலையில போடு வெங்காயத்தை, வெங்காயம் விற்கும். நெல்லை கொண்டே போடு, நெல்லை விற்கும். எது நம்ம விட்டு கைவிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை பூரா தூக்கி கொண்டே வைங்க, தன்னை போல கைவிட்டு போயிடும். ஒரு கல்யாணம் ஆகல ரொம்ப நாளைக்கு ஒரு புள்ள, கல்யாணம் பண்ணி கொடுத்துணும், இந்த பொண்ணை எப்படியோ ஒண்ணு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையோட சந்தோஷமா அனுப்பணும். அந்த பொண்ணுக்கு தனியா 2வது கட்டல் எல்லாம் மாத்துங்க, தூக்கி கட்டளை கொண்டே போடுங்க, ஒரு ஏசி போடுங்க, ரூம்ல படுக்க வைங்க. அந்த பொண்ணு அங்க படுக்க அந்த பொண்ணு சீக்கிரம் கல்யாணத்துக்கு தயாராயிரும். இதெல்லாம் உண்மையாலுமே கேலிக்காகவோ கிண்டலுக்காகவோ சொல்ல கிடையாது. இது நடைமுறையில நான் வந்து நம்ம அதாவது மூதாதையில இருந்தே, இப்ப எங்க தாத்தா இருக்காருன்னா, தாத்தா வந்து உண்மையாலுமே கோயில் சார்ந்த ஒரு கட்டிடம் சார்ந்த ஒரு நிபுணர். அவரு சவுதியார். அந்த ஊர்ல அவருதான் கோயில் மார்க் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு கட்டடத்தை மார்க் பண்றதா இருந்தாலும் சரி, அவரைத்தான் வந்து சைக்கிள்ல கூட்டி போவாங்களா அப்ப. இல்லைன்னா கட்ட வண்டியில ஊர் பண்ணைக்காரர்லாம் கட்ட வண்டியில கூட்டி போவாங்க. சொல்றதுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப அதன் அடிப்படையில தான் நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம்னா, நீங்க காலையில என்கிட்ட மைக்கு கொடுத்துட்டு அடுத்த நாள் காலை வரைக்கும் பேசுனீங்கன்னா நம்ம வாஸ்தை பத்தி பேசிட்டே இருப்போம்னா அது அந்த ஜீன்ல வரக்கூடிய விஷயம் தான். அதனால நம்ம பேசுறோம். அப்ப இந்த வாயு மூலிகக்கூடிய இந்த காற்று தத்துவத்துல நம்ம இது மாதிரி எல்லாம் அமைக்கணும். அப்ப ஒரு வீட்டை நீங்க எடுத்த உடனே இந்த நிலம் எது, நீர் எது, காற்று எது, நெருப்பு எதுன்னு தெரிஞ்சு அதையெல்லாம் அந்த இடத்துல வைக்கணும். இது உங்க வீடு பழைய வீடா இருந்தாலும் சரி, புதிய வீடா இருந்தாலும் சரி, உங்க வீடு இப்படித்தான் இருக்கணும். இதுக்கு அப்படியே மாறி இருந்தா சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகள், பழமொழி சொல்றாங்களே, இந்த காரியம் சட்டத்திற்கு புறம்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரிதான் இது சட்டத்திற்கு புறம்பாக, வாஸ்துக்கு புறம்பாக உங்களுடைய காரியம் செயல்பட ஆரம்பிச்சிரும். சரி, அடுத்தது எப்பயுமே இதுக்கப்புறம் நீங்க ஒரு வீட்டை அமைக்கும் பொழுது எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு அந்த மையம்ங்கிறோம் பாத்தீங்களா? மையம்னா என்ன? ஒரு மனிதனுடைய தொப்புள் கொடி அப்படிங்கிறது தான் மையம். நீங்க ஒண்ணு இல்ல, படத்துல எல்லாம் எல்லா படத்துலயும் ஒரு இந்தியன் படம் பாத்தீங்களா? இந்தியன் தாத்தா படம். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கத்தி எடுத்து அந்த வயிற்றுல குத்தி பாரு. அப்ப என்னன்னா அந்த தொப்புள் நேர் தான் அவர் குத்துவாரு. இப்படி தொப்புள் நேர் குத்துனோம்னா அந்த உள்ள போய் அந்த கத்தியானது அந்த குடலை மட்டும் ஒரு ஓட்டை போட்டுட்டாலும் சரி. இப்ப நம்மளே நம்ம வயிறு இருக்குதுன்னா அந்த வயிற்றுல மட்டும் ஒரு சின்ன ஊசியை மட்டும் உள்ள கொஞ்சோண்டு இறக்கி பாருங்க, ஆள் செத்து போயிருவானுங்க. நீங்க மண்டையை உடைக்க வேணாம், எதையுமே பண்ண வேணாம். நம்ம ஒருத்தனுக்கு வழிகாட்டுற மாதிரி ஆகி போயிருமோ, சாரி. அப்ப என்னன்னா அந்த மையம் அப்படிங்கிறது தொப்புள் கொடி, அதாவது வயிறோட தொப்புள் மாதிரி. அப்போ ஒரு வீட்டோடைய மையம் அப்படின்னா முதல்ல இதுதான். ஒரு இடத்த பண்றீங்க, ஒரு வீட்டை போடுறீங்க அப்படின்னா
ஒரு வீட்டை போட்டுறீங்க, இதுக்குள்ளதான் வீடு இருக்குது, இப்படி இருக்குது. இது மையம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் மையங்கிறது. அப்ப இந்த மையம் அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனோட தொப்பில் கொடி எப்படியோ அதே மாதிரிதான் இந்த மையம். அப்ப இந்த மையத்துல என்ன வரக்கூடாது? ஒரு கட்டடத்துடைய அந்த சென்டர் மைய செவுரு ஒண்ணு இந்த செவுரு, இல்லைன்னா இந்த செவுரு, இப்படி வரவே கூடாது. இப்படி இந்த வீட்டுல வந்திருக்குதா? இப்படி வந்துட்டாலும் நீங்க என்னதான் அளவு சூப்பரா கட்டுங்க, வெளியளவு பாருங்க, வாஸ்த பாருங்க, பஞ்சபூதத்தை எல்லாத்தையும் உட்கார வைங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன ஆகும்? முதல்ல சூரியன் கெட்டு போயிடும். சூரியன் கெட்டு போச்சுன்னா என்னாகு? அந்த ஜாதகர், அந்த வீட்டோடைய ஓனர் ஒரு நிர்வாக தன்மையோடு, ஒரு ஆளுமையோடு முதல்ல செயல்படுத்த முடியாது. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு தோல்வி முகத்தை தான் சந்திப்பாங்க. ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான பாதைக்கு வழிவகுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல எக்காரணத்து கொண்டும் எந்த ஒரு செவுரோ, எந்த ஒரு திட்டமோ, இல்ல குறுக்கு செவுரோ வராம இருக்கணும். அப்ப நம்ம இப்படி மூலமட்டத்தை இப்படி போட்டு பாக்குறப்ப செவுரு இப்படி இருக்கணும், இல்ல இப்படி தனியா இருக்கணும். இந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ள செவுரு வராம இருந்துகிட்டாவே அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உண்டான அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். அப்ப கட்டடத்துடைய நீளங்கள் சரியா இருக்கணும், அகலங்கள் சரியா இருக்கணும், உள்ளளவுகள் சரியா இருக்கணும், அடுத்து இந்த மையங்கள் சரியா இருக்கணும். இதெல்லாம் எப்படி என்ன இவ்வளவு லென்த்தா சொல்றீங்க, இதெல்லாம் சரியா வருமா ஒரு வீட்டுல? நான் பேசுறதுதான் பெருசா பேசுறேனே தவிர இது டோட்டலா வந்து ஒரு 5 நிமிஷத்து வேலைதான். பேசுறது உங்களுக்கு புரியுறதுக்காக லென்த்தா பேசுறோம். ஒரு பிளான பார்த்த உடனே ஒரு பிளான் போடுறப்பவே இது எல்லாமே போட்டுடலாம். முதல்ல நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த புதிய வீடு கட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தாலும் சரி, பழைய வீடு கட்டினவங்களா இருந்தாலும் சரி, தயவு செய்து நீங்க யார்கிட்ட வேணுமாலும் வாஸ்து பாருங்க, எங்க வேணுமாலும் பாருங்க. ஆனா ஒழுங்கா பாருங்க. அதுதான் நான் சொல்றேன். ஒழுங்கா பாருங்கன்னு என்ன அர்த்தம்? மேப்ப போட்டு உங்க வீட்டுல இருந்துகிட்டு நாங்க ஈரோட்ல இருக்கிறோம்னா ஈரோட்டுக்கு அனுப்புறது, நீங்க கோயம்புத்தூர்ல இருந்துகிட்டு நான் மதுரையில் இருக்கிறேன்னா மதுரைக்கு அனுப்புறது. இது ஏன் அப்படின்னா இங்கதான் நீங்க தோத்து போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஜோதிடம் என்பது லண்டன்ல கூட ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு நான் ஈரோட்ல இருந்தாலும் எனக்கு அங்கிருந்து அவர் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் போட்டா நான் போட்டாலும் ஜாதகம் அதே மாதிரிதான் வரும். கோயம்புத்தூர்ல ஒரு ஜோதிட டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து ஜாதகத்தை போட்டாலும் அந்த ஜாதகம் ஒரே மாதிரிதான் வரும். மதுரையில் இருக்கவங்ககிட்ட கொடுத்து போட்டாலும் ஒரே மாதிரிதான் வரும். ஆனா வாஸ்து அப்படிங்கிறது உங்க இடத்துல வந்து நம்ம ஜாதகம் பார்க்க, அதாவது வாஸ்து பார்க்கறதுக்கு வந்து நின்னு திசை காட்டும் கருவி எடுத்து வச்சு ஒரு பிரசன்னத்தை போட்டு பார்த்தா தான் உங்க இடத்துடைய முக லட்சணங்கள் எப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துடைய அங்க லட்சணங்கள் தெரியும். உங்க வீட்டுல உள்ளளவுகள் சரியா இருக்குதான்னு தெரியும். நீங்க மூலமட்டத்துக்காக சதைச்சிருக்கீங்களான்னு தெரியுது. அடுத்து நீங்க எந்த இடத்துல கிரகத்தோட பகுதியில தலைவாசல் வச்சிருக்கீங்கன்னு தெரியும். இது எல்லாமே உங்க இடத்துல வந்து பார்க்காம 100% சரியா வராது. நீங்க தயவு செய்து இனிமேல் யாரு இருந்தாலுமே எந்த ஜோதிடர் நிபுணராலும் உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க, உங்க வீட்டை வாஸ்து பார்க்க சொல்லுங்க. நீங்க ஒரு படத்தை கொடுத்து தயவு செய்து அவங்க கிட்ட கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க உட்கார்ந்து இடத்துக்கிட்டு காசை வாங்கிட்டு பண்ணி கொடுத்துருவோம். ஆனா நான் அப்படி பண்றது இல்லை. ஆனா தோக்கறது யாருன்னு நீங்க தான் தோக்குறீங்க. இனிமேல் இதுல வந்து நீங்க தெளிவா இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்றோம். அப்ப கட்டடத்துடைய நீளம் சரியா இருக்கணும், அகலம் சரியா இருக்கணும், உள்ளளவு சரியா இருக்கணும், வெளியளவு சரியா இருக்கணும், பிரம்மஸ்தானங்கள் சுத்தமா இருக்கணும், பஞ்சபூதங்கள் படி நிலம் இருக்க வேண்டிய இடத்துல நிலம், நீர் இருக்க வேண்டிய இடத்துல நீர், காற்று இருக்க வேண்டிய இடத்துல காற்று, நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பு, நிலம் இருக்க வேண்டிய இடத்துல நிலம், இப்படி எல்லாம் சரியா வரும். இது இன்றைய ட்ரெண்டிங்ல பேசக்கூடிய விஷயம். நம்ம எப்பயுமே பழைய ட்ரெண்டிங்ல தான் சில விஷயங்களை பண்ணுவோம். பழைய ட்ரெண்டிங் என்ன? அதுதான் மனை அடி சாஸ்திர நிபுணத்துவம் அப்படின்னு பேரு. அப்ப இந்த மனையடி சாஸ்திரம்னா என்ன? இதை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா, வாஸ்துங்கிறது ஒரே லாஜிக் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. யார எங்கெங்க நம்ம எல்லாம் பேசுறது ஒரே விஷயம் தான். உட்கார்றவன ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல ஒழுங்கா உட்கார வச்சா அவங்க ஒழுங்கா உட்காந்து. 1வது படிக்கக்கூடிய பையனை 1ஆம் கிளாஸ்ல தான் உட்கார வைக்கணுமே தவிர 10ஆம் கிளாஸ்ல உட்கார வச்சா அவன் உட்கார மாட்டான். இங்க என்ன சொல்றாங்கன்னு அவனுக்கு புரியாது. ஆனா 10ஆம் கிளாஸ் இருக்கிறவன 1ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்தோம்னா அவனுக்கு கேவலமா தெரியும்.
அப்ப யார் யாரை எங்கெங்க உட்கார வைக்கணும் அதுதான் வாஸ்து. நிலத்துல உட்கார வைக்கணும், நீர்ல உட்கார வைக்கணும், காட்டுல உட்கார வைக்கணும், நெருப்புல உட்கார வைக்கணும். இதுக்கு மாத்தி உட்கார்ந்தா வாஸ்து வேலை செய்யாது. இது வாஸ்து இதோட முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு கட்டடத்தை வந்து நீளத்தை அமைக்கிறது, அகலத்தை அமைக்கிறது, உள்ளளவை அமைக்கிறது, இந்த மனையடி சாஸ்திரத்துக்கு பொருத்தத்தை அமைக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க மனையடி சாஸ்திரத்தை தான். மனையடி சாஸ்திரத்துல இருந்து தான் பிரிஞ்சது வாஸ்துவை தவிர, வாஸ்துல இருந்து மனையடி சாஸ்திரம் வரவே இல்லை. பழைய நூல்கள்லயே மனையடி சாஸ்திரத்திலேயே வாஸ்துங்கிற ஒரு விஷயத்த கண்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. இத வந்து கொஞ்சம் நான் தான் சொன்னேன்ல, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு, ஒரு சுடிதாரை போட்டு, பியூட்டி பார்லர்ல கூட்டிட்டு போய் இந்த மனையடி சாஸ்திரத்தை தான் வாஸ்துன்னு பேரு ட்ரெண்டிங்க மாத்திட்டாங்க. அப்ப மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு திருமணத்துக்கு நம்ம எப்படி பொருத்தம் பார்க்கிறோம். இந்த பொண்ணுக்கும் பையனுக்கு 2 பேருக்கு ஜோடி சேர்த்துனா 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்களா? இந்த பையனையும் புள்ளையும் சேர்த்துனா குழந்தை பிறக்குமா? இல்ல இந்த பையனையும் பொண்ணையும் சேர்த்துனா தாலி பொருத்தம் நல்லா இருக்குமா? இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு யோகமா இருக்குமா? இப்படி எல்லாம் எப்படி நம்ம ஆசைப்பட்டு பொருத்தம் கேட்கிறோம். அதே மாதிரிதான் வீட்டுக்கும் அந்த வீடு கட்டினதுக்கும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதான்னு பாக்கணும். அதுதான் இங்க எப்படி 10 பொருத்தமோ இங்க அதே மாதிரி மனைவி சாஸ்திரம் தான் 15 பொருத்தம். 15 பொருத்தத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருத்தம் முதல்ல எது வந்தாலும் சரி, முதல்ல வீடு கட்டுறப்ப மரண யோகம்னு வந்துட்டாவே தயவு செய்து அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு போயிட்டே இருங்க. மரண சூத்திரம்னு வந்துட்டாலும் ஓரம் கட்டிட்டு போயிருங்க. இதெல்லாம் செட்டே ஆகாது. அப்ப அந்த பொருத்தத்தை வந்து மரண யோகமாகவோ மரண சூத்திரமா வந்தா வரவே கூடாது. அப்ப என்ன பண்ணும், ஒரு வீட்டை அமைக்கும் பொழுது வீட்டுக்கு அப்புறம் வரவு செலவு நல்லா இருக்குதான். ஒரு வீட்டை கட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, ஆனா ஒரு நாளைக்கு 3000 சம்பாதிக்கிறேன் ஐயா. ஆனா அப்பயும் நான் கடைக்காரனா தான் இருக்கிறேன். ஏற்கனவே 200 சம்பாதிச்சுட்டு இருந்தா அப்ப வாரம் 300 200 சம்பாதிச்சுட்டு இருக்கப்பே வாரம் நானு ஒரு 400 500 மிச்சம் பண்ணுவேன். இப்ப ஒரு நாளைக்கு 3000 சம்பாதிக்கிறேன். ஊருக்கு போகணும்னாலும் நான் கடன் வாங்கிட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. ஏன்? வீட்டுல அந்த ஆதாயம் விரயம் அப்படிங்கக்கூடிய பொருத்தம் இல்லாத ஆதாய விரயம் என்ன? ஆதாயம் ஒரு 5 ரூபா வருதப்பா. விரயம் எவ்வளவு வருது? 7 ரூபா வருது. அப்ப என்ன நம்மளுக்கு நட்டம்? 2 ரூபா நட்டம். அப்ப அந்த ஆதாய விரயம் அப்படிங்கக்கூடிய பொருத்தம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். முதல்ல உனக்கும் அந்த வீட்டுக்கும் 2 பேத்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். அதுதான் வசியம். அண்டர்ஸ்டாண்டிங்னா வசியம். ஒண்ணு நம்ம வீட்டுக்கு போனோம்னா நம்ம சம்சார பல்ல போட்டு இழிச்சா சூப்பர், உருன்னு முறைச்சா இதுதான் வசியம். அப்ப என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அப்ப வீட்டுக்கு அந்த வசியம் அப்படிங்கிறது வரணும். இந்த வசிய பொருத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வீடு அவனை பார்த்தாலே முறைச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த வடிவேலு ஒரு கடையில போய் நின்னுகிட்டு ஒரு பொருளை வாங்கினோடனே அவன் இப்படியே விட்டு இப்படியே முறைச்சிட்டு இருப்பான். நம்ம யாரு வம்புக்கும் போறதில்லை, யாரு துப்புக்கும் போறதில்லை. என்னையா சம்பந்தம் இல்லாத பேசுற? நானும் போன வாரம் எங்க சித்தப்பு வீட்டு பிள்ளை கல்யாணம், அங்க கல்யாணம். உனக்கு தங்கச்சி இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்த டைலாக். அப்ப என்னன்னா அந்த 2 பேத்துக்குள்ள ஒரு வசியம் நல்லா இருக்கணும். வீட்டுக்கும் அவனுக்கும் ஒரு வசிய பொருத்தம் வேணும். இதையெல்லாம் தாண்டி யோனி பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோனின்னா என்ன சொல்றாங்கல்ல, அதாவது உறுப்புகள் உடல், அதாவது யோனின்னா என்ன? அந்த வீடு பசுமாட்டு சார்ந்த மனையா, இல்ல யானை சம்பந்தப்பட்ட மனையா, இல்ல நாய் சம்பந்தப்பட்டதா, இல்ல எலி சம்பந்தப்பட்டதா, இல்ல காக்கா சம்பந்தப்பட்டதா அப்படின்னு கேக்குறாங்களே, இது பசுமனையான்னு கேக்குறாங்க. அப்ப அந்த யோனி பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு வீட்டுக்கு ஆதாய விரயம், அந்த யோனி பொருத்தம், வசிய பொருத்தம், அடுத்தது வந்து யோகம் நல்லா இருக்கணும். குறைஞ்சது ஒரு வீடு அப்படின்னா மினிமம் ஒரு 25 வயசுதான் இருக்கணும். ஒரு 25 வயசுக்கு கீழே எல்லாம் இருக்கவே கூடாது. நான் சொல்றது ஒரு 5 சதுரம் 6 சதுரம் வீடு கட்டுறாங்கன்னா அதெல்லாம் 10 வருஷம் இருந்தாவே போதும். நான் ஒரு 50 லட்சம் ரூபாய் எல்லாம் வச்சு வீடு கட்டுறாங்க அப்படின்னா மினிமம் 25 வயசுக்கு மேலனா கம்மியா வரக்கூடாது. அப்ப இப்படி ஒரு வீட்டை பிளான பாக்குறப்ப ஆதாயம் விரயம் யோனி வசியம் யோகம் இப்படி எல்லாம் அந்த பொருத்தத்துல மனைவி சாஸ்திரத்துல வருதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்து பண்ணணும் வீட்டை. இப்படி எல்லாம் அமைச்சா தானே உங்க பழைய வீடா இருந்தாலும் சரி, புது வீடா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. இப்ப ஒரு மனுஷன் வாழ்றான், எதுக்கு வாழ்றான்? நல்லா ஜாலியா சம்பாதிக்கணும், நல்ல சாப்பாடு நல்லா சாப்பிடணும், அந்த நல்லா சாப்பிடுற சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகணும். ஏதோ பழமொழி இருக்குது, சாப்பிடுற சாப்பாடு அப்படியே தங்கிட்டா உடல் கெட்டு போயிடும். நம்ம ரஜினிதான் சொல்லுவாரு, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை பூரா நம்மளே வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும். நம்ம சாப்பிடுற சாப்பாடை பூரா நம்மளே தேக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வயிறு கெட்டு போயிடும். அப்ப கெட்டு போயிடுது அப்படின்னா
எப்படி உணவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் குடுக்குறோமோ, அதே மாரி நம்மளுடைய கழிவு பொருள்கள் வெளிய போறதுக்கு இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதாவது கழிவு பொருட்கள் அப்படிங்கிறது தான் மறைபொருள் ரகசியம். மர்மஸ்தானம். 8ஆம் இடம்ங்கிறது மர்மஸ்தானம். அப்ப நம்ம வெளியில போகணும். அப்ப நம்ம கழிவுகள் வெளிய போகணும் அப்படின்னா, அந்த கழிவுகள வைக்கக்கூடிய இடத்த நம்ம ஒழுங்கா ஒரு வீட்ல அமைக்கணும். அப்ப கழிவுகள வைக்கக்கூடிய இடம்னா என்னன்னா, செப்டிக் டேங்க். அப்ப ஒரு வீட்ல எப்படி நீ தண்ணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்குறியோ, அதே மாரி அந்த செப்டிக் டேங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது அந்த வீட்ல சரியா அமைக்கணும். நெறைய வீட்ல அந்த செப்டிக் டேங்க படாத பாடு போட்டு கொதறி தள்ளிட்டாங்க. எங்க போய் பார்த்தாலும் அந்த செப்டிக் டேங்க் தான் பிரச்சனை. செப்டிக் டேங்க் போட்டதுக்கு அப்புறம் தாங்க இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்றாங்க. ஓப்பனாவே சொல்றாங்க. நெறைய பேர் என்கிட்டயே நம்ம வீடியோ பார்த்து, பார்த்து எல்லாமே முக்காவாசி பேர் வாசிக்க கத்துக்கிட்டாங்களாட்ருக்கு. வீடியோ பார்த்தவங்க. ஐயா, செப்டிக் டேங்க் நான் வந்து வடக்குல இருந்துங்க, வடமேற்கு மூலையில இருந்து ஈசானி மூலை வரைக்கும் 4ஆ பிரிச்சுட்டேங்க. அதுல அடிய நான் விட்டுட்டேங்க. 2வது அடிக்குள்ள தாங்க போடுறேன். இங்க போடலாங்களா? இல்ல கிழக்கு பக்கத்துலங்க அக்னி மூலையில இருந்துங்க, ஈசானி மூலை வரைக்கும் மொத்த நீளத்த 4ஆ பிரிச்சுட்டேங்க. நான் 2வது பகுதியில தான் போடலான்ட்டு இது கரெக்ட்டுங்களா? அவங்களே சொல்றாப்பாங்க. நம்ம சொல்லாததுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு முழுக்க, முழுக்க அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஒரு இடத்த நம்ம ஒரு வீடு இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பிளாட் இப்ப 40 பிளாட் அப்படின்னா, இது வடக்கு, இது நம்ம தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. அப்ப இதுக்குள்ள ஒரு வீட்ட அப்படி அமைச்சுட்டாங்க அப்படின்னா, இத நம்ம இந்த செப்டிக் டேங்க் அப்படிங்கக்கூடிய அந்த கழிவுகள வந்து சரியான இடத்துல உட்கார வைக்கணும். அந்த கழிவுகள சரியா உட்கார எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்படி உங்க வயிறு கெட்டு போகுதோ, அதே மாரி உங்களுடைய அந்த வீட்ல இருக்கக்கூடிய உறவுகள், அதே மாரி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே உடல் ரீதியான எப்படி வயிறுகள் தேக்கி பிரச்சனை குடுக்குதோ, அதே மாரி இந்த செப்டிக் டேங்க வந்து அமைக்கிறதுல முறைகேடான விஷயங்கள் நடந்தா, கண்டிப்பா அவங்க பிரச்சனைய அனுபவிப்பாங்க. அது எந்த திசையில் இருக்கிறதோ, அந்த திசை சார்ந்த பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்ப ஒண்ணும் இல்ல. நம்ம செப்டிக் டேங்க் நம்ம எங்க போடணும்னு நெறைய வீடியோல சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த பேசுறதுக்காக சொல்றோம். செப்டிக் டேங்க் நம்ம போடணும்னா, எப்பயுமே இப்படி வந்து இது 60 அடிட்டோம். இப்ப இந்த 60 அடி வந்து மொத்தம் 4 சேப்டரா நம்ம பிரிக்கிறோம். 4 விதமா பிரிக்கிறோம். அப்ப 4 விதமா பிரிக்கிறோம்னா, இந்த 60 அடி 4 விதமா பிரிச்சா எப்படி வரும்? ஒரு இதுக்கு 15. 4 இதுக்கு 4 பாஞ்சு 60. பாருங்க. 4ஆ பிரிக்கணும்னு சொல்லிருக்கேன். 4க்கு 60 தான். அப்ப ஒரு 15 அடி ஒண்ணா பிரிச்சிடுறோம். அடுத்த 5 அடி பிரிச்சிடுறோம். அடுத்த 5 அடி இப்படி பிரிச்சுட்டு, முதல் வரக்கூடிய இந்த அக்னி மூலை இதுதான் அக்னி மூலை. இந்த முதல் வரக்கூடிய இந்த 15 அடியில செப்டிக் டேங்க் போடவே கூடாது. இந்த 2வது வரக்கூடிய 15 அடியில தான் செப்டிக் டேங்க் போடணும். இதுல எல்லாம் நெறைய கோட்டை விட்டுர்றாங்க. நான் அவங்க வீட்ல போட்டேன், இவங்க வீட்ல போட்டேன், இங்க தான் போட்டேன் அப்படின்னு நெறைய பேர் போட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய இடத்துலயே இந்த இடத்துல இந்த 15 அடியிலேயே போட்டுறாங்கப்பா. அப்ப இங்க போட்டா முதல்ல என்ன ஆகும்? அப்படின்னா, இது இது வந்து தென்கிழக்கு மூலை தான். தென்கிழக்கு மூலையிலே கிழக்கு பக்கம் இருக்கிறதுனால, இது கிழக்கு அப்படின்னு பேரு. அது நம்ம வந்து படிச்சவங்களுக்கு தெரியும். விரைவில் அதுக்கு உண்டான சில பேத்துக்கு தெரியும். அப்ப கிழக்கு சார்ந்த அக்னி அப்படிங்கிற இடத்துல செப்டிக் டேங்க் வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல இருக்கவே கூடாது. அப்ப இருக்கக்கூடாது அப்படின்னா, முதல்ல கிழக்குன்னா என்ன? ரொம்ப லேசுன்னு அர்த்தம். சும்மா 5 வயசு குழந்தை. வடக்குன்னா ரொம்ப லேஸ். ஒரு 5 வயசு குழந்தை. கிழக்கு, வடக்குங்கிறது எல்லாமே ரொம்ப பாம்பிஞ்சுகள் அப்படிங்கிறோம். அதாவது சின்ன வயசு குழந்தைகள்னு சொல்றோம். தெற்கு, மேற்குனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள பெரிய அளவுன்னு சொல்றோம். அப்ப இந்த கிழக்கு, வடக்கு கிழக்கு சைடுல அக்னியில வந்து விழுந்துருச்சு. இப்படி செப்டிக் டேங்க் போட்டா என்ன ஆகும்? அக்னி மூலையில செப்டிக் டேங்க் போட்டுட்டாவே முதல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எப்படியா இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்ப அடைஞ்சே தீருவாங்க. அது கிழக்கு அப்படின்னா முதல்ல ஆண்கள். அந்த வீட்ல அந்த குடும்ப தலைவன் ஏதாச்சும் ஒரு நோய்வாய்ப்பட்டு, இல்ல கடன் வாய்ப்பட்டு, அசிங்க அவமானங்கள சந்திச்சு, அதன் மூலம் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகள சந்திப்பாங்க. நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சந்திப்பாங்க. வளர்ச்சிகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கடன்காரன் ஆயிருவாங்க சூழ்நிலை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதே மாரி இந்த இடம் 40 அடி இருக்குன்னா, இது 10, இது 10, இது 10, இது 10. அப்ப இந்த முதல் 10 அடிக்குள்ள போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கங்க. 2வது 10 அடியில தான் போடணும். இந்த முதல் 10 அடியில போட்டுட்டா, வாயு மூலை. அந்த மூலையில யார் இருக்காங்க? கேது பகவான் இருக்காரு. சொல்லவே முடியாது. வாயு மூலையில செப்டிக் டேங்க் போட்டவங்க சட்ட சிக்கல அனுபவிச்சே தீரணும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள சந்திச்சே தீரணும். அதே மாரி குடும்ப உறவு கணவன், மனைவி 2 பேர் இருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த தாம்பத்தியம் பெரிய அளவுல சிறக்காது. அதே மாரி ஃபைல்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்தே தீரும்.
எதிரியும் ஒரு மனவிரக்தியான சூழ்நிலையை கொடுக்கும். தற்கொலை எண்ணத்தை அதிகமாக தூண்டும். அப்ப இப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் செப்டிக் டேங்க் வராம இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை நீங்க உருவாக்கி, அது பழைய வீடா இருந்தாலும் சரி, கட்டின வீடா இருந்தாலும் சரி, இந்த அமைப்புல இருந்தா தயவு செய்து நம்ம சொன்ன இடத்துல நீங்க மாத்தி இப்படி எல்லாம் இருந்துட்டா நீங்க வளர்ச்சி அடைய முடியாது.